ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சபானா ரியாஸ் vlog. நான் உங்கள் ஷபானா. ரோஜா செடிகளுக்கு தேவைப்படுற எப்சம் சால்ட், அதாவது மெக்னீஷியம் சல்ஃபேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செடிகளுக்கு தேவையான உரங்கள் பற்றாக்குறை இலைகள் மூலயமா தான் வெளிப்படும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன டெஃபிஷியன்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ட். ஸோ என்னோடய லீவ்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. செடிகளில் எந்த ஒரு நிறம் மாறுதலோ ஒரு கலர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதை வச்சே பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் நம்ம நியூட்ரிஷன் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவோட கலர் அதோட சைஸ் இதுவுமே எதுலேயுமே சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா உங்கள் சாயில் நல்ல நியூட்ரிஷன் நிறைஞ்ச சாயிலாக இருக்குது. அதை பிளான்ட்ஸ் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுது அப்படின்றது. அண்ட் நியூ க்ரோத்லேயுமே எந்த ஒரு மாறுதலுமே இல்லாமல் கரெக்டாக அந்த நியூ க்ரோத் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் பிளான்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக வளருது அப்படின்னு அர்த்தம். மெக்னீஷியம் குறைபாடு உள்ள இலைகள் இப்படி தான் இருக்கும். ஸோ மஞ்சள் நிறத்தில் இலைகள் மாறுதல் ஆகிட்டே இருக்கும், அதாவது வெளிர் மஞ்சள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நரம்புகள் எல்லாமே பச்சை பசேல்னு தான் இருக்கும். ஸோ இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படின்னு. அண்ட் இது மூலயமா அந்த இலைகள் ஃபோட்டோசிந்தசிஸை நடத்தாது. அதனால் பிளான்ட்ஸ் வளராமல் அப்படியே தான் இருக்கும். மெக்னீஷியம் சல்ஃபேட் இப்படி தான் இருக்கும். எப்சம் சால்ட், அதாவது எப்சம் உப்பு அப்படின்ட்டு நம்ம உரக்கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இது ஒரு கிறிஸ்டல் மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் தண்ணியில் போட்டால் ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ தான் செடி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக இப்போ தான் நான் செடி வச்சு ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே கொடுங்க. பிக்னஸ் ஃபஸ்ட்டு 1 கிராமை விட கம்மியாக கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரே அப்படி இல்லை ட்ரென்ச்சாக கொடுக்க போகிறேன் அப்படின்னாலுமே ஈவினிங் நல்ல டெம்பரேச்சர் டவுன் ஆனதுக்கப்புறம் பிளான்ஸ்க்கு கொடுங்க. இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் கலந்த தண்ணியை நீங்கள் இலைகள் மேலேயும் தெளித்து விடலாம். ஏன்னா இலைகளும் அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி ரூட்ஸ்லேயும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஸோ ட்ரென்ச்சாக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ரூட்ஸை அப்சார்ப் பண்ணி நமக்கு சீக்கிரம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் per லிட்டர் அதுதான் கணக்கு. ஸோ அது ஒரு செடிகளுக்கோ இல்லை 2 செடிகளுக்கோ நீங்கள் ஒரு மக்கு கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ எப்போது நம்ம ஊற்றுற அளவு தான். ஸோ நான் பெரிய செடிகளுக்கெலாம் ஒரு 1 மக் 1 லிட்டரு கிட்ட நான் ஊற்றுவேன். ஸோ இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டை நீங்கள் 15 days ஒன்ஸ் உங்களோட ஃபெர்டிலைசர் ரொட்டீனில் நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலைகள் பச்சையாகிறது, வெளிர் பச்சையாகிறத தடுக்கலாம். அண்ட் நம்மளுக்கு பூவோட சைஸுமே பெருசாக கிடைக்கும். அண்ட் சின்னதாக பூக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நீங்கள் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் இலைகளே இல்லை அப்படின்றப்ப பச்சை பசேன்னு இலைகள் வர்றதுக்கும் மெக்னீஷியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணும். அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸும் நல்லா நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.